இப்ப வழக்கம் போல அப்படியே ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அசந்த நேரமா பார்த்து அந்த பொண்ணோட விரல்ல ஹீரோ அந்த மோதிரத்தை போட்டுறான். அந்த மோதிரத்தை போட்டதுமே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. கோவத்துல அந்த பொண்ணோட உருவத்துக்கே மாறி ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் போய் குளத்துல முங்கிட்டு அவனும் அந்த பூஜைக்கு தயாரா உள்ள வந்துடுறான். இப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் அந்த சிலையை திருடினானுங்களா 2 பேரு. அவனுக்கு 2 பேரும் திரும்ப அந்த வீட்டுக்கு அந்த சிலையை தேடி வரானுங்க. வந்து ஜன்னல்ல உள்ள எட்டி பார்த்தா ஹீரோட சித்தப்பா 2 பேருமே அந்த சிலையை வச்சு ஒரு யாகம் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு எப்படியாவது அந்த சிலையை தூக்கி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் யாகம்லாம் வளர்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த சக்கரத்துல உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்க அந்த மோகினி பிசாசை தேடி போறாங்க. இப்ப அந்த மோகினி பேய் மேல விபூதிலாம் அடிச்சு ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. அப்படி வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, இவங்க அந்த பக்கம் போன நேரமா பார்த்து அவனுக்கு 2 பேர் வந்து சிலையை தூக்கிட்டு போயிருப்பானுங்க. ஹீரோட சித்தப்பாவும் சிலையை காணோம், சிலை இருந்தாதான் இவளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமா சிரிக்க ஆரம்பிக்குது. சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு அப்படியே திடீர்னு மாயமா மறைஞ்சிருது. இப்ப இவனுக்கு 2 பேரும் சிலையை திருடிட்டு போனாங்க பாத்தீங்களா, இவனுக்கு 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறானுங்க. போலீஸ் அவனுக்கு 2 பேரையும் பிடிச்சி இந்த டைம்ல இங்க எங்கடா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இவனுங்களும் இல்ல சார் நாங்க சும்மா அந்த பக்கம் வாக்கிங் வந்தோம், அங்க ஒரு வீட்டுல யாகம் நடத்திட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு உளறிறானுங்க. வா எந்த வீட்டுல யாகம் நடத்திட்டு இருக்காங்க காட்டு, நான் பாத்தே ஆகணும் அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரையும் தூக்கி ஜீப்ல உட்கார வச்சுட்டு கிளம்புறாரு. இப்ப அங்க யாகம் நடத்திட்டு இருந்த அந்த சித்தப்பாவோட சிசியம் கேக்குறான். திடீர்னு அவ எங்க காணாம போயிட்டா அப்படின்னு கேட்க அவ அந்த சிலையை தேடி போயிருக்கா, அந்த சிலை எங்க இருக்கோ அந்த சிலையை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா அந்த பேயும் அந்த போலீஸ் ஜீப்ல லிஃப்ட் கேக்குது. இப்ப அவங்களும் நார்மலான பொண்ணு தான், ஏதோ லிஃப்ட் கேக்குது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேய் கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த 2 பேரையும் அப்படி இப்படி பேச்சு கொடுத்து அதோட கையில இருக்கிற மோதிரத்தை இவனுங்களை வச்சு கழட்ட வச்சிருது. அவனும் கழட்டி அவன் கையில போட்டுக்கிறான். இப்ப கரெக்டா அந்த வீட்டுக்கிட்டையும் ஜீப் வந்துருது. ஜீப்ல இருந்து கீழே இறங்கும் போது பார்த்தா அந்த பொண்ணு திடீர்னு மாயமா மறைஞ்சிடறா. என்ன கூட வந்த பொண்ணு திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா, எங்க போயிருப்பா அப்படின்னு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. அந்த போலீஸ்காரனும் சரி அவளை அப்புறம் தேடிக்கலாம், இந்த வீட்டுல தான் யாகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, வாங்க பார்க்கலாம்னு சொல்லி உள்ள கூட்டு வராரு. உள்ள வந்தா யாகமும் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோவும் எழுந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த மோகினியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சார் இந்த யாகம் நடத்திட்டு இருக்கோம். கரெக்டா அந்த டைம்ல சிலை வேற காணாம போயிடுச்சு, இப்ப அந்த சிலை கிடைச்சா தான் அவளை கட்டுப்படுத்தவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.